என் பேர் குருவம்மா. எந்த ஊருமா? சில்தூர். எங்கம்மா இங்க வந்திருக்கீங்க? கண்ணு செக்அப் பண்ண வந்திருக்கோம். ஆபரேஷன் பண்ண. யார் இந்த உதவி பண்றாங்க தெரியுமாமா? விஜயகாந்த் பண்ணதாப்ல. ரொம்ப நன்றி. எல்லா இதுக்கும் நல்லபடியா செய்யணும். நாங்க புவான் தட்டிய வெட்டி, மேல தட்டிய வெட்டி. எதுக்குமா வந்திருக்கீங்க? கண் ஆபரேஷத்துக்கு வந்திருக்கோம். யார் இன்னைக்கு இந்த ஆபரேஷன் ரெடி பண்ணிருக்காங்க? விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் 4 பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷப்படுறோம். இப்பயும் கண்ணுக்கு பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு பாக்குறோம் அவர்கிட்ட இருந்து. எங்களை மாதிரி ஏழைகளுக்கு கேப்டன் நல்லா உதவி செய்யறாரு, நல்லா பாக்குறாரு. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால என்னை யாருமே எங்க வீட்லயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எல்லா தெய்வம் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடு கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையா? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் தான் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட. வேற என்ன கேட்க போறோம்? எல்லா மக்கள், எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு வரேன். சரி, நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும். மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் 2005 இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கு. அத அரசாங்கம் கவனிக்கணும். அரசாங்கம் கவனிக்கதானே இல்ல, அரசாங்கம் என்ன அது எனக்கு போதும். என்னையும் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா 4 பேத்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த தர்மத்தில் நான் தெரிவேன். நான் மறைஞ்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் மறையல, உங்களை விட்டு போக மாட்டேன். என் மக்கள் மனதில் எப்பவும் நான் இருப்பேன். அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்திருப்பேன் சொன்னேன். நான் இணைந்து இருப்பேன், உங்களோடு தான் இருப்பேன் என்று சொல்றேன். மக்களே, சொல்லுவேன், நான் எடுத்த அந்த சபதத்தை நீங்கள் நிறைவேற்றணும் என்று அந்த தெய்வத்திடம் வேண்டுகிறேன். உங்களுக்கு அந்த தில்லையும் அந்த தைரியத்தையும் கொடுப்பேன். கண்டிப்பாக வர இருக்கிற தேர்தலில் நீங்க அதை காட்டணும் கேட்டுக்கிட்டு அடுத்து நான் வருகிறேன். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே. புரட்சி கலைஞர் பத்மபூஷன், முன்னாள் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் 73வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்க நிதி உதவியுடன் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர தேமுதிக சார்பாக நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நாள் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு சேனாம்பேட்டை. வணக்கம். நான் சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும் எங்க சொன்னாங்க. வேணாம், முதியோர்களை போய் பார்ப்போம். சொந்தூர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா, இந்த வந்துடுற எல்லாரையும் பார்த்துட்டு. திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். அப்புறம் இடையில அங்க கூட்டு வச்சு வணக்கம். வாழ்க அந்நியார், வளர்க தேமுதிக, வளர்க கேப்டனின் புகழ். இன்று விருதுநகர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகத்தின் சார்பாக எங்கள் தலைவர், பாசமிகு தலைவர், கோடான கோடி தொண்டர்களின் இதயத்தில் குடியிருக்கும் எங்கள் கடவுள், இதே தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் ஆகஸ்ட் 25. அதை முன்னிட்டு இன்று
கண் சிகிச்சை முகாம் கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேப்டன் பிறந்தநாளை உலகமெங்கும் கொண்டாடி கொண்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்போவுமே கேப்டன் பிறந்தநாள் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அந்த மாதம் முழுக்க ஒரு விசேஷமாக ஒரு எப்படி ஒரு தீபாவளியை கொண்டாடுறோமோ, ஒரு பக்ரீத்தை கொண்டாடுறோமோ, ஒரு ரம்ஜானை கொண்டாடுறோமோ, ஒரு பொங்கலை கொண்டாடுறோமோ, ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி வருடத்தில் ஒரு நாள் எங்கள் கேப்டன் பிறந்தநாள் வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. எங்கள் தலைவர் எங்களுடன் இல்லை, கேப்டன் இல்லை அவ்வளோதான். ஆனால் அவரோட நிழல், அவரோட எப்படி சொல்லுவாங்க, அதாவது அவர் எங்கள் கூட இருக்கார், அவ்வளோதான் எங்கள் கேப்டன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் இன்னையிலேருந்து அப்படியே நாங்கள் நலத்திட்டங்களும் ஃபங்க்ஷனு அன்னதானம் எல்லாம் வரிசையாக இருக்குது. எங்கள் கேப்டன் பிறந்தநாளைக்கு நாங்கள் இந்த மாதம் பிறந்தநாளைக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆகஸ்ட் முடிஞ்சு அடுத்து 10 நாளைக்கு இருக்குது எங்கள் ப்ரோக்ராம். கண்டிப்பாக எல்லாம் சிறப்பாக நடக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எங்கள் மாவட்ட கலை சார்பாக எங்கள் நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் அங்கங்கே அன்னதானம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு கேப்டன் பிறந்தநாளைக்கு முன்னாடியே ஒரு 8 நாளைக்கு முன்னாடியே இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம். எங்களுக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. கடவுள் புரட்சி கலைஞருடைய 73வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர்கழகத்தின் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நகர்கழகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்விழாவில் நாங்கள் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. கேப்டன் இயன்றதை செய்வோம், இல்லாதவர் என்ற தாரக மந்திரத்திற்கு எடுத்துக்காட்டாக தான் கேப்டன் எவ்வழியை பின்பற்றினாரோ அவ்வழியிலே இன்று இந்த இலவச கண் சிகிச்சை முகாமை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்விழா சிறக்க என்னுடைய சார்பிலும் கழகத்தினுடைய சார்பிலும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மம்சாபுரம் பேரூர் கழகத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருதுநகர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகத்தின் சார்பாக ஏபிஆர் சரவணன் நகர செயலாளர் பேசுகிறேன். ஆகஸ்ட் மாதம்னாலே நம்ம தொண்டர்களுக்கும் நம்மளுடைய கேப்டனுடைய ஃபாலோவர் எல்லாருக்குமே ஆகஸ்ட் மாதம் மொத்தத்துலையுமே திருவிழா மாதிரி தான் வந்துட்டு. நம்ம தீபாவளி, பொங்கல், நியூ இயர், புத்தாண்டு எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளாக இருக்கும். ஆனால் நமக்கு எல்லாமே இந்த ஆகஸ்ட் 25 தான் நமக்கு வந்துட்டு. தலைவரோட பிறந்தநாள ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடுற தொடக்கத்துக்கு ஒரு பகுதியாக இன்னைக்கு ஒரு கண் சிகிச்சை முகாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனையோட இணைந்து இன்னைக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எல்லாருமே பயனடைகிற அளவில் எல்லாம் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. வந்துட்டு தலைவருடைய புகழை வந்து நாங்கள் திரும்ப அவர் எந்த வழியில் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாரோ அதே வழியில் உதவி செய்கிறதையோடு கருணை உள்ளத்தோடு நாங்கள் கொடை உள்ளதோடு என்னென்ன செய்யணுமோ அதை வந்துட்டு தலைவர் வழியிலேயே அவர் பிறந்தநாளை வந்து ஒவ்வொரு ஆண்டும் இன்னைக்கு இல்லை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தலைவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே வழியிலே நாங்கள் பிறந்தநாளை வந்து திரும்ப கொண்டாடுவோம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்குறப்ப தலைவர் வந்து இன்னும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்கிறாரு. ஏழை மக்கள் முகத்துல இருக்கிற சந்தோஷத்துல தான் தலைவர் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இன்னைக்கு அவங்க நிறுவனர் வந்து மறைஞ்சதை ஒட்டி மதுரை முத்தியா மண்டபத்தில் ஒரு பெரிய இரங்கல் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. அதே மீறி இன்னைக்கு டேட்டு கொடுத்துட்டோம், இந்த இதை நம்ம பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க வந்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சிறப்பான முறையில் பிரம்மாண்டமான முறையில் போகுது. கடந்த நம்ம ரசிகர் மன்ற காலங்களில் வந்து இரத்த தான முகாம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ கூடால சில நாட்கள் இல்லை. இப்போ நம்ம புதுசாக வந்து அரசியல வந்து புதிய பரிணாமத்தில் வந்து நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்தில் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வந்துட்டு
ஒட்டுமொத்தமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கழகம் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு வளர்ச்சியோட இருக்குது வந்துட்டு. நம்பெருமாள் சாமி அவர் அரவிந்த் கண்மருத்துவமனை நிறுவனர் அவர்களுக்கு வந்து மௌன அஞ்சலி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சார்பாக வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் வந்துட்டு. அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே பயனடைகிற வகையில சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. இந்த மாதம் முழுவதும் கேப்டனுடைய பிறந்தநாள் வந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டே இருப்போம் வந்துட்டு. அவருடைய புகழ் வந்து என்னைக்கும் ஏழைகளின் சிரிப்புல வந்து அவர் புகழ் வாழ்ந்துகிட்டே இருக்கும் சொல்லிட்டு. என்றது செய்வோம் இல்லாதவருக்கு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடா என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர் நாங்கள் வணங்கும் குல தெய்வம் கேப்டன் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 73வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அரவிந்த் கண் மருத்துவமனை சார்பாக இன்னைக்கு நகர கழகத்தின் சார்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர கழகத்தின் சார்பாக இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது காரணம் முழுக்க நகர செயலர் ஏபிஆர் சரவணன் தான். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் கழகத்தினுடைய பிரமுகர்கள் அனைவருக்கும் நகர கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இத்தனை பேர் இன்னும் மணி 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, மணி இப்போ 12 மணி ஆகி போச்சு. இப்போ ஆப்ரேஷன் வந்து 18 பேருக்கு இன்னைக்கு இப்போ 12 மணிக்குள்ள அறுவை சிகிச்சை இலவசமாக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. 18 பேரை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒரு திருப்தி எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய திருப்தி. அதாவது நம்மளுக்கு சொந்த நிகழ்ச்சி கூட அந்த அளவுக்கு திருப்தி இருக்காது. ஆனால் நம்மளுடைய இயக்கத்தின் சார்பாக இன்னைக்கு ஒரு 18 பேர் நம்மளுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை நம்ம பண்ணி கொடுக்குறோம்னா அந்த ஒரு ஆத்ம திருப்தியோட இன்னைக்கு தொண்டர்கள் அந்த பேருக்கு அனைவரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுக்கு முழுக்க காரணம் இந்த இயக்கமான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். மாற்று இயக்கத்துக்கும் இந்த இயக்கத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. காரணம் என்னன்னா, உதவி செய்யறதுல தான் இந்த இயக்கம் உதவி செஞ்சே இயக்கத்தை வளர்த்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அப்பேற்பட்ட ஒப்பற்ற தலைவன் கேப்டன் புரட்சி கலைஞர் தான். அந்த வழியில இன்னைக்கு இந்த தொண்டர்கள் பூரா இன்னைக்கு அந்த வழியில நாங்கள் சென்று கொண்டு இருக்கோம். அதுக்கு இன்னைக்கு மக்களை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மனசுல இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் செலவு பண்ணணும்னா 30,000 ரூபாய் ஆகுது. தனிப்பட்ட முறையில் 30,000 ஆகுது. சரிங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம அது பண்ணி கொடுக்குறோம்னா, அந்த அளவுக்கு இலவசமா பண்ணி கொடுக்குறோம்னா நம்மளுடைய நன்மை. அதுக்கு முழுக்க தலைவர் கேப்டன். எங்க கேப்டன் இல்லைன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா கேப்டன் எங்க ஒரு துரும்புலி இருக்கத்தான் செய்வாரு, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. சரிங்களா? நம்ம செய்யறத நம்ம தொண்டர்கள் செய்யறாங்களே அப்படின்னு அவருக்கு இன்னைக்கு ஆத்தர் திருப்தி, தலைவருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கறதுக்காகத்தான் உழைக்கக்கூடிய தொண்டர்கள் தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட தொண்டர்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த அரவிந்த் கண் மருத்துவமனுடைய நிறுவனர் நம்பெருமாள் அவர்களுடைய நினைவஞ்சலி மதுரையில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையிலும் இந்த இலவச சிகிச்சை முகாமை நடத்துறதுக்கு அந்த ஊழியர்கள் அனைவரும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நகர கழகத்தின் சார்பாக மற்றும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.